அனைவருக்கும் வணக்கங்க. பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் CK கண்ணன். எட்டிமடை பகுதியில் இருக்கிறேன். எல்லைமாகாளியம்மன் கோயில் நிர்வாக ட்ரஸ்டிங்க. நான் அதுக்கு எங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கிற மரப்பாலத்தில் இருக்கக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற தர்மலிங்கேஸ்வரர் கோயிலையும் ட்ரஸ்டியாக ஒரு வருஷம் இருந்தேன். அதில் சில தவறான வேலைகள் நடந்ததுனால நான் ரிசைன் பண்ணிவிட்டு வெளியில் வந்தேன். அதை திருத்திக்கு சொல்லி தலைவர் RK கடிதம் எழுதினேன். அவர் அதை அக்செப்ட் பண்ணலை. அதனால் FIR போட்டு ஹைகோர்ட் டைரக்ஷன் வாங்கி துறை சார்ந்த அமைச்சர் பெருமக்களுக்கு நான் பெட்டிஷன் கொடுத்தேன். HRNCயில் பெட்டிஷன் கொடுத்தனுடைய மறு விளைவாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு EO போடப்பட்டுச்சு. EO போடப்பட்டு அங்கே முறைகேடுகளை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மாதம் 2லேருந்து 3 லட்சம் ரூபா சாதாரணமாக வருமானம் வருது. சித்ரா பௌர்ணமிக்கு 10 லட்சம் ரூபா பக்கம் வருமானம் வருது. அந்த திருக்கோயிலில் 1958 HRNC என்டோன்மெண்ட்டில் வேலப்பண்டாரனுக்கு தக்கராவும் பூஜாரியாவும் ஆர்டர் வாங்கி வச்சுருந்துருக்கிறாரு. நாடோடியாக வந்த நரசிம்மராஜுலுங்கிற சாமியார் அவரை அந்த வேலப்பண்டாரனை வெளியில் அனுப்பிட்டு இவர் இந்த மலையை அபகரித்து பிரம்மச்சாரின்னு ஒரு போர்வியில் வழி நடத்திட்டுருக்கிறார். அவர் கூட இணைஞ்சு பணியாற்றன்னு இப்போது தலைவர் R. கிருஷ்ணசாமி கவுண்டர் அவர்கள் சொல்கிறாங்க. அது அவர் காலத்துக்கு பின்னிட்டு அவர் எனக்கு உயில் எழுதி வச்சுட்டாருன்னு சொல்லி ஒரு அன்ரிஜிஸ்டர்டு உயிலை வச்சு 1964 89 இவங்க HRNCயில் ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காங்க. வாழ்நாள் அறங்காவலர்னு. தமிழகத்திலேயே இந்தியாவிலேயே உலகத்திலேயே எங்கேயுமே இப்படி ஒரு பதவி கிடையாது. அப்போது இருந்த JC அதை எப்படி இதைய சம்மதிச்சாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் நிறையா முறைகேடுகள். நானே 16 வருஷமாக சித்ரா பௌர்ணமி போது நிறையா அன்னதானங்கள் பண்ணியிருக்கிறேன். ஒரு 70-80 லட்சம் ரூபாய்க்கு திருப்பணிகள் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே நம்பி அவர் கையில் பணம் கொடுத்தோம். இப்போ எனக்கு போஸ்டிங் போட்டப்போ கூட அவர் கையில் 10 லட்சம் பணம் கொடுத்து இல்லைன்னு சொல்கிறாரு. இதை முறையாக ஆய்வு செய்து HRNC EO போட்டாங்க. EOக்கு அப்புறம் 5 இன்ஸ்பெக்டர் போட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணினதில் 28 குற்றங்கள் நிரூபணமாகி இவங்கள தற்காலிக பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க. அது மிக வரவேற்கத்தக்கது. தமிழக அரசுக்கும் HRNCக்கும் காவல்துறையின் நண்பர்களுக்கும் மதுக்கரை ஒன்றிய பக்தர்களுக்கும் குறிப்பாக ரேக்லா கிளப் நண்பர்கள் நவக்கரை அனைவருக்கும் எங்கள் எல்லைமாகாளியம்மன் தர்மாலய அறக்கட்டளையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் இந்த விஷயத்தை கைதொட்டு கடைசியில் எங்கே முடிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலுக்கு 125 கோடி ரூபா சொத்து மதிப்பான சொத்துக்கள் LNTயில் இருந்தது தெரிய HRNC அதை கையகப்படுத்தி இருக்குது. பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். HRNC தொடர்ந்து இந்த மாதிரி அந்த கோயில் இன்னும் கண்காணிச்சா மதுக்கரை ஒன்றிய பகுதியில் இருக்கிற அத்தனை கோயில்களும் புனரமைச்சு பூஜை புனஸ்காரங்கள் நல்லபடியாக பண்ணலாங்கிறது மதுக்கரை ஒன்றிய மக்கள், எட்டிமடை எல்லைமாகாளியம்மன் தர்மாலய அறக்கட்டளையுடைய நிர்வாகிகள் எங்களுடைய கருத்தும் வேண்டுதலும் அதுதான். அதை நிறைவேற்றி கொடுத்த HRNCக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இன்னொரு மிக முக்கியமான கருத்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். HRNC இந்து கோயில்களை அபகரித்து அதில் இருக்கிற வருமானத்தை எடுத்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டினுக்கு எல்லாம் பண்ணுறாங்கன்னு ஒரு தவறான கருத்து இருக்குது. அப்படி பண்ணினா கூட அது தப்பு கிடையாது. நம்ம இந்திய தேசம் பல மொழி இனங்களை கடந்து ஒரு மாபெரும் ஒற்றுமையில் இயங்கிக்கூடிய இருக்கிற ஒரே உலகத்தில் தேசம் நம்ம இந்திய தேசம். அப்படியே இருந்தாலும் எனக்கு அதில் அப்ஜெக்ஷன் இல்லை. எல்லாத்துடைய தவறான புரிதலுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன். HRNC இந்த கோயிலில் வரக்கூடிய வருமானங்களில் 12 விழுக்காடு மட்டும் அகவிலைப்படிக்காக எடுக்குது. மீதி இருக்கிறது அந்தந்த கோயிலில் டெபாசிட் இருக்குது. இந்த 3 மாத காலங்கள்லேயே 7 லட்சம் ரூபா டெபாசிட் இருக்குது தர்மலிங்கேஸ்வரர் மலை. இந்த மலை ஒரு கால பூஜை திட்டத்தில் பணம் வாங்கிட்டு இருக்காங்க, வருமானமே இல்லைன்னு சொல்லி. ஸோ இந்த இந்து அறநிலையத்துறை இருக்கிறது மிக நல்லதுன்னு என்னுடைய கருத்து. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10-14 கோடி ரூபா இது நம்ம மருதமலையில் டெபாசிட் இருக்குது. பழனியில் 100கணக்கான கோடி இருக்குது. இதைய என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அரசு தலையிட்டு இது என்னை முறைப்படுத்தி இந்த பகுதி மக்களுக்கும் இந்த கோயில்களுக்கும் நலன் செய்யக்கூடிய வகையில் விரைவாக செயல்படுத்தணும். ஒரு HRNCங்கிறது ஒரு அரசு போல் அது மெல்லத்தான் இயங்கும். அந்த மெல்ல இயக்கம் இல்லைன்னா இன்றைக்கி இந்த 28 ஏக்கரை இந்த கோயில் இருக்கிறது அபகரிக்கப்பட்டிருக்கும்.
நம்ம எடுத்துகிட்டு போன பிரச்சனை வேறு, இப்போ வந்திருக்கிற பிரச்சனை வேறு. நீங்கள் இந்த கோயிலுக்கு கீழே 1.5 ஏக்கர் இருக்குது, அது என்னோட மண்டபங்கிறார் அவர். 1948 வேலை ஒன்று எழுதி கொடுத்த சொத்து அது, அவங்களை சார்ந்த மதுக்கிற நபர்கள் எழுதி கொடுத்தது. அதே மாதிரி எல்என்டியில் 28 ஏக்கர் இன்றைக்கி 125 கோடிக்கு போகும். அது இப்போ ஹெச்ஆர்என்சி டேக் ஓவர் பண்ணிடுச்சு. கூடி விரைவில் அவங்களே இது பண்ணுவாங்க. இப்போ வந்து ஹெச்ஆர்என்சி அரசு தரையில் எல்லாமே என்னை தலைமை ஏற்று நடத்த சொல்கிறாங்க. நான் அது தலைமை எடுத்துக்க போகிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சார், நான் சிறுபான்மையின தலைவர், என்னை ஒதுக்கிட்டு இவர் கவுண்டர் சமுதாயத்தில் வர்றாங்க. நான் பதவிக்கே வரல. நான் அங்கே ஒரு தொண்டனாக என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ அந்த வனத்துக்குள்ளே இருக்கிறனால அங்கே வர்ற இந்த பக்தர்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. புலி சிறுத்தை நடமாட்டம் அதிகமாக இருக்குது. கீழேருந்து இந்த 1000 படிக்கும் திருப்பதி மாதிரி ஏங்கிள் ஃபிட் பண்ணி சைடில் நெட்டு கட்டி மேலே வரைக்கும் கவர் பண்ணி ஒரு பாதுகாப்பு பண்ணி கொடுக்க போகிறோம். வருஷம் நான் நடத்துகிற மாதிரி சித்ரா பௌர்ணமி பண்ண போகிறோம். அதே மாதிரி அங்கே வர்றவங்களுக்கு மிகுந்த சுகாதாரக்கேடு இருக்குது. ஒரு 10-20 டாய்லெட் பண்ணி இந்த சித்ரா பௌர்ணமிக்குள்ளே நான் ஹேண்ட் ஓவர் பண்ணி கும்பாபிஷேகத்தை மிக சிறப்பாக நடத்த போகிறோம். இந்த விஷயத்தையும் நீங்கள் மக்களுக்கு பகிர்ந்துருங்க. மதுக்கரை ஒன்றிய மக்கள் இந்த ஹெச்ஆர்என்சியினுடைய நடவடிக்கைக்கு மிகுந்த வரவேற்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.